அனைவருக்கும் நமஸ்காரம். உற்சவம் என்பது பொதுவாக விழாக்கள் அல்லது மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் என்று பொருள்படும். திவ்ய தேசங்களிலும் அபிமான ஸ்தலங்களிலும் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவதார ஸ்தலங்களிலும் ஆண்டு முழுவதும் பல உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த மார்கழி மாதத்திலே அத்தியன உற்சவம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்திலே 21 நாட்கள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அத்தியன உற்சவத்தை பற்றி இன்று நாம் காண்போம். பகல் 10 ரா 10 எனப்படும் திரு அத்தியன திருவிழா மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு முன் 10 தினங்கள் பகல் 10 என்றும் திருமொழி திருநாள் என்றும் இதற்கு பெயர். ஏகாதசி தொடங்கி அதன் பின் வரக்கூடிய 10 தினங்கள் ரா 10 என்றும் திருவாய்மொழி திருநாள் என்றும் கூறுவர். இதுக்கெல்லாம் எங்கே பிரமாணங்கள் இருக்குது, இதெல்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால் ஸ்ரீ பிரசன்ன சம்ஹிதையில் விசேஷமாக இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. பெருமாள் கோவில்களில் பகல் 10 மண்டபம், ரா 10 மண்டபம் என்று விழா மண்டபங்கள் இருக்கின்றன. பெருமாள் அங்கே எழுந்து அருள் இருந்து அவர்களுக்கு முன்னே அரையர் சேவை நடைபெறும். பகல் 10 முதலாயிரமும் பெரிய திருமொழியும் சேவிப்பார்கள். ரா 10 திருவாய்மொழியும் இயற்பாவும் சேவிப்பார்கள். இந்த ரா 10 விழா திருமங்கை ஆழ்வாரால் திருவரங்கத்திலே தொடங்க பெற்றது. பகல் 10 விழா நாதமுனிகளால் திருவரங்கத்தில் தொடங்கப்பட்டது. இவ்விழாக்கள் தொடங்க பெற்ற வரலாற்றை கோவிலொழுகு என்ற நூல் விவரமாக எடுத்துரைக்கிறது. மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் திருவரங்கன் முன்பு வேதங்களை பாராயணம் செய்யும் முறை முன்காலத்தில் இருந்தது. இதனை கண்ட திருமங்கை ஆழ்வார், திருவாய்மொழியும் தமிழ்மறை அல்லவா, அதற்காக அந்த திருவாய்மொழியும் எம்பெருமான் திருமுன்பு செவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் கடைக்குட்டி ஆழ்வார் அல்லவா, அவர் ஆசைப்பட்டார். அதை எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். ஸ்ரீரங்கநாதனும் மிகவும் உகந்தருளி அப்படியே வேதசாமியம் நடைபெறட்டோம், அனுகரித்தோம் என்று அருள் செய்ய அத்தியன உற்சவத்திலே வேத பாராயணத்தோடு திருவாய்மொழியும் பாராயணம் செய்யும் முறை ஏற்பட்டது. திருமங்கை ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் அந்த திருமேனியை எழுந்தருள செய்தார். திருவரங்கரும் ஆழ்வாரை நம்மாழ்வார் என்று திருநாமம் சாத்தி சிறப்பித்தார். மதுர கவிகளே திருவாய்மொழி விண்ணப்பம் செய்பவராக இருந்து அம்மரபினை தோற்றுவித்தார் என்பது ஒரு ஐதீகம். இனி நாம் பார்க்க போவது அனத்தியன காலம். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலிருந்து புறப்படும் நாள் முதல் அவர் திருவத்தியனம் முடிந்து ஆழ்வார் திருநகரி திரும்பும் வரை உள்ள நாட்களை அனத்தியன காலம் என்று சொல்லுவார்கள். அந்த சமயம் ஆழ்வாருக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் கோவில்களிலும் வீடுகளிலும் திவ்ய பிரபந்தங்களை சேவிக்க மாட்டார்கள். எம்பெருமான் முன்பு மட்டுமே திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படும். ரா 10 பகல் 10 கோவில்களில் சேவிக்கிறது மட்டும்தான். வீடுகளில் நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் முறை கிடையாது. எப்போலேருந்து அப்படின்னா கார்த்திகையிலேருந்து தீபம் ஏற்றி விட்டோம் அல்லவா, அதிலேருந்து ஆரம்பித்து தை ஹஸ்தம் வரைக்கும் சிலர் வீடுகளில் சேவிக்க மாட்டார்கள். சிலர் தை மாதம் அந்த ரா 10 முடிந்தவுடன் சேவிக்கும் வழக்கம் இருக்கிறது. கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி மட்டும் எல்லா நாட்களும் பாராயணம் செய்வார்கள். மார்கழி மாதத்தில் காலையில் விரதம் இருக்கும்போது மட்டும் திருப்பாவை அனுஷ்டிப்பார்கள். மற்ற எந்த நேரத்திலும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை அனத்தியன காலத்தில் சேவிக்க மாட்டார்கள். அப்போது அதே அனத்தியன காலத்திலே என்ன சேவிக்கலாம் என்றால் சோஸ்திரமாலா, சோஸ்திர ரத்னங்கள், தேசிகர் பிரபந்தம், உபதேச ரத்தின மாலை ஆகியவைகளை இல்லங்களில் நாம் பாராயணம் செய்யலாம். அனைவருக்கும் அரங்கன் அருள் கிடைக்கட்டும். நன்றி.